செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், முழு விவரங்கள். லாவண்யா, கன்னியாகுமரி மாவட்டம் மாரல்வாய்மொழி பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச உள்ளார். இதற்காக அவர் முன்னதாக நாகர்கோவில் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்து அங்கு கட்சி பிரமுகர்கள், அதே போல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்தித்து பேசிய பிறகு தற்போது காரில் அந்த வழியாக திரும்ப ஆறுவாய்மொழி பகுதிக்கு அந்த பரப்புரை மேற்கொள்ள சென்று கொண்டிருந்த போது ஒழுங்கினச்சேரி பகுதியில் வைத்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அவரது காரை தடுத்து நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டார். ஆனால் அவருக்கு அந்த அதிகாரிகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த சோதனைக்கு ஆளாகிவிட்டு அந்த வாகனத்தில் அவர் தற்போது அங்கிருந்து ஆறுவாய்மொழி பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமியின் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்ட சம்பவம் அந்த பகுதியில் சிறு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. லாவண்யா. சஜயகுமார், கன்னியாகுமரி பகுதியை பொறுத்தவரையில் தேர்தல் பறக்கும் படையினர் எத்தனை இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போது இபிஎஸ் உடைய வாகனத்திலிருந்து ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கா? அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பறக்கும்படை குழு வீதமாக அனைத்து 6 தொகுதிகளிலும் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் பகுதியில் அந்த அதிகாரிகள் சோதனை கொண்டிருந்த போது அவ்வழியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வாகனம் சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் எந்த ஒரு பொருட்களோ, பரிசு பொருட்களோ, பணமோ பறிமுதல் செய்யவில்லை. அதிகாரிகளின் சோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பின் அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்த பரப்புரைக்காக அங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறார். லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.